ஆச்சி அதிரசமா விடுங்க, கையில தட்டி சூடான எண்ணெயில பொரிச்சா அதிரசம் ரெடி. முன்பதிவு செய்யப்பட்ட ரயில் பெட்டிகளில் பிற பயணிகள் ஏறுவதை தடுக்க ரயில்வே பாதுகாப்பு படையினர் கண்காணிப்பை தீவிரப்படுத்த வேண்டும் என தெற்கு ரயில்வே உத்தரவிட்டுள்ளது. தீபாவளி பண்டிகை நெருங்கும் சூழலில் திருப்பூரில் முன்பதிவு பெட்டிகளில் வெளிமாநில தொழிலாளர்கள் அதிக அளவில் பயணம் செய்ததால் டிக்கெட் முன்பதிவு செய்த பெண்களுக்கு இடம் கிடைக்காமல் பரிதவித்ததாகவும் அது குறித்து புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும் பாதிக்கப்பட்டவர்கள் குற்றம் சாட்டியிருந்தனர். ஓபன் டிக்கெட் எடுத்துட்டு அவ்வளோ பேர் வந்திருக்காங்க. எங்களால உட்கார முடியல, தூங்க முடியல, எதுவுமே பண்ண முடியல. ரொம்ப டிஸ்டர்ப்டா இருக்கு. இந்நிலையில் முன்பதிவு செய்யப்பட்ட பெட்டிகளில் மற்ற பயணிகள் ஏறுவதை தடுக்கும் வகையில் ரயில்வே பாதுகாப்பு படையினர் அனைத்து விரைவு ரயில்களிலும் கண்காணிப்பை தீவிரப்படுத்த உத்தரவிட்டுள்ளது. முன்பதிவில்லாத பெட்டிகளில் தடுப்புகள் அமைத்து பயணிகளை வரிசையில் நெறிப்படுத்தி இருக்கைகளில் அமர ஏற்பாடு செய்ய வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வடமாநிலம் செல்லும் ரயில்கள், தொலைதூரம் செல்லும் ரயில்களில் டிக்கெட் பரிசோதகர்கள் தொடர்ந்து கண்காணிக்க வேண்டும். ஒதுக்கப்பட்ட பெட்டியில் முன்பதிவு செய்த பயணிகள் மட்டுமே பயணம் மேற்கொள்கிறார்களா என்பதை உறுதி செய்ய வேண்டும். பயணிகளின் புகார்கள் குறித்து உடனடியாக சோதனை செய்து விதிகளை மீறி பயணிப்பவர்களுக்கு அபராதம் விதிக்க வேண்டும் என்றும் கூறப்பட்டுள்ளது. முன்பதிவு செய்த பயணிகள் தவிர்த்து காத்திருப்பு பட்டியலில் இருப்பவர்கள், 2ஆம் வகுப்பு டிக்கெட் பெற்றவர்கள் முன்பதிவு பெட்டிகளில் ஏறி அமர வேண்டாம் என்றும், மீறும் பட்சத்தில் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. உலக அளவில் டிஜிட்டல் பரிவர்த்தனைகள் 60% இருக்கும் நிலையில் இந்தியாவில் 87% இருப்பதாக மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். கர்நாடகாவில் உள்ள தார்வாட் IITயில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர், 2024-2025 நிதியாண்டில் 261 டிரில்லியன் மதிப்புள்ள 18,500 கோடிக்கும் அதிகமான பரிவர்த்தனைகளை செயல்படுத்தியதாக தெரிவித்தார். ஆச்சி அதிரசமா விடுங்க, கையில தட்டி சூடான எண்ணெயில பொரிச்சா அதிரசம் ரெடி.